அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிறவங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய தியானத்துக்காக வேகமாக சுருக்கமாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். 36வது வசனத்திலிருந்து நாங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இப்படி ஒரு பரிசேயன் தன்னை டின்னருக்கு வர வேண்டும் என்று சாப்பாடு தயார் பண்ணி அவன் அழைத்தான். பொதுவாக பரிசேயர்கள் கூட்டம் எப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் கண்டுபிடிக்க ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினால் அங்கே ஒரு குற்றம், இப்படி பல காரியங்களில் குற்றம் கண்டுபிடித்து எப்படியாகலும் ஆண்டவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் தான் பரிசேய கூட்டம். இந்த பரிசேயர்களில் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை பந்திக்கு அழைக்கிறான், சாப்பாடுக்கு அழைக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களா இவன் ரொம்ப அன்பாக இருந்து அழைக்கிறான் என்று? இல்லை, மறுபடியும் அந்த இடத்துல அவனுடைய குணமே மாறலை. அவன் எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு அது ஒரு பெரிய மரியாதையை கொண்டு வரும் என்று சொல்லி அவனுடைய அந்தஸ்தைக்காக அழைத்திருக்கலாம். அவனை குறித்து நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன், சற்று நேரம் கழித்து சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஒரு ஸ்திரீ இங்கே பார்க்கிறோம், ஊரில் இருந்த ஒரு பாவியாகிய ஸ்திரீ. ஒரு பாவியாகிய ஸ்திரீ என்று சொன்னால் அவளுடைய பெயர் அங்கே எழுதப்படவில்லை. ஸ்திரீ பாவத்தில் இருக்கிறாள் என்று சொன்னால் கட்டாயமாக ஒரு விபசார பாவத்துக்குள்ளானவள் தான். அப்படி விபசார பாவத்துக்குள்ளே இருந்து ஒரு மோசமான தொழிலில் ஈடுபட்டதான ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஊர் ஜனமே அந்த ஸ்திரீயை குறித்துதான ஒரு அறிவு உண்டு, அதை அறிந்திருப்பார்கள். இந்த பொம்பளையா, இது பாவி, இந்த ஸ்திரீ பயங்கரமான பாவி, ஐயோ விபசாரி என்று சொல்லக்கூடிய நிலைமையில் பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சத்தியங்களை உங்களோடு கூட சொல்லுகிறேன். இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால் இந்த ஸ்திரீ செய்தது போல நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய ரட்சிப்பு எவ்வளோ அருமையானதாக இருக்கும் பாருங்கள். இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்திரீயை போல தாழ்த்துவீர்களானால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை பாருங்கள். அவள் முதலாவது செய்த ஒரு நல்ல காரியத்தை பார்க்கும்போது, she came to know that Jesus was there. பரிசேயனுடைய வீட்டில் இயேசு வந்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் பிரியமானவர்களே. அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவருடைய முகப்பார்வைக்கு நேராக நாம் நம்முடைய முகப்பார்வையை திருப்ப வேண்டும், அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை தேடி வந்தார். பாவிகளாய் இருக்கையில் நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு தூரமாய் இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நம்மை தேடி வந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மகள் தன்னுடைய பாவத்தை குறித்துதான குற்ற உணர்வு உள்ளவளாய், அவள் ஒரு மோசமான ஒரு தொழிலை செய்தவளாக இருந்தாள், அந்நிய பெண்ணாக இருந்தாள், யூதனாக இல்லை, ஜென்டைல் லேடி. ஆனாலும் தன்னுடைய பாவம் நாளுக்கு நாள் வாட்டி கொண்டிருந்தபடினாலே தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு ஒருவேளை தன்னிடத்தில் வந்து அநேக பணக்காரர்களை கேட்டிருப்பாள், அல்லது மரியாதைக்குரியவர்களை கேட்டிருப்பாள். நான் இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்திருக்கலாம். கேட்டாள் என்று இங்கே எழுதப்படவில்லை, ஆனால் நான் அதை ஊகித்து பார்க்கிறேன். அவர்களெல்லாம் ஏளனமாய் சிரித்து அந்த மகளுடைய சரீரத்தை தான் பயன்படுத்தினார்களே ஒழிய, நீ எக்கேடும் கெட்டுப்போ, அதற்கு நாங்கள் காரணம் அல்ல என்று சொல்லி அவர்கள் போயிருப்பார்கள். அந்த மகள் அந்த தொழிலில் இறங்கினதும் பாவத்தில் இறங்கினதும் எவ்வளவு தப்பு என்று பிறகுதான் புரிந்தது. இப்படித்தான் இருக்கும் பிரியமானவர்களே. பாவம் செய்யும்போது ரொம்ப இன்பமாக இருக்கும். பாவ பழக்க வழக்கங்கள் நமக்கு அவ்வளவு சரீரத்துக்கு இன்பத்தை கொடுக்கும், மனசுக்கு இன்பத்தை கொடுக்கும். சின்ன விஷயத்தில் தான் ஆரம்பிப்போம், ஸ்தோத்திரம். அது எப்படி பயங்கரமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் பிரியமானவர்களே. ஒரு துண்டு பீடி எங்கேயோ ரோட்டில் கடந்ததை ஒரு சின்ன பையன் அதை பார்த்து அதை பொறுக்கி எடுத்து அதை ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பான், சோதனை பண்ணி பார்ப்பான். அந்த துண்டு பீடியில் ஆரம்பித்தது தான் ஒரு பெரிய சிகரெட் ஆகி பேக்கெட் ஆகி கடைசியில் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேக்கெட்டுகளை காசெல்லாம் விட்டால் திருட்டு தொழிலுக்கு போய், அங்கே அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு போய், அப்புறம் விபசாரத்துக்கு போய், டோட்டலாக கிட்டத்தட்ட 40, 50, 60 வருஷங்களை குடியிலையும் அசுத்தத்திலையும் செலவிடுகிற மக்கள் நமக்கு தெரியும் பிரியமானவர்களே. பாழாய் போய்விடும். இந்த ஒரு மனுஷியுடைய, இந்த மகளுடைய ஒரு வாழ்க்கை பாழாய் போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு விடுதலையை தேடுவார்கள்.
தேடி இருப்பான். ஆனால் டெஸ்பரேட் ஆகிட்டா, தன்னுடைய ஜீவியத்தில் மிகவும் வெறுத்து சீங்கிற அளவுக்கு வந்துவிட்ட பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேள்விப்பட்டிருப்பாள், இயேசு ஒருவர் தான் என்னை சுகமாக்க முடியும். எல்லாரும் என்னுடைய சரீரத்தை யூஸ் பண்ணாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. ராத்திரி வேளையில் ரகசியமாக யூஸ் பண்ணார்கள். பகல் வேளையில் என்னை பார்க்கும்போதோ பாவி பாவி போ போ என்று சொன்னார்கள். ஆனால் இரவு வேளையிலே ஆசையாக என்னை தேடி வந்தார்களே, இவர்களெல்லாம் மனுஷர்கள், இவர்களாக எனக்கு விடுதலை தர முடியும்? ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், உனக்கு விடுதலை வேணுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவர்கிட்ட தான் நீ வந்தாக வேணும் மகளே. அவர்கிட்ட வந்தீன்னா தேவன் விடுதலை பண்ணி தருவார். அவர் மகா பரிசுத்தர், உன்னை உருவாக்கினவர் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பாள் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் எப்போ எங்கே எந்த இடத்துல வருவார் என்று காத்திருந்து 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 பரிசேயனுடைய வீட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே அவள் ஓடி வந்தாள். இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவை தேடுவீர்களானால், நீங்களும் நானும் அப்படி தேடுவோமானால் அவரை கண்டுபிடிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து ஆனவர், கர்த்தர் தேவகுமாரன், நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட, நம்மை உருவாக்கினவர், நம்மை போல ஆகி நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் செய்த ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், she was in deep need of forgiveness of her sins. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று ரொம்ப ஒரு மனசில் கசந்து ஒரு கசப்போடு இருந்தாள். பாவம் நிவிர்த்தி ஆக்கப்படாவிட்டால், நான் செய்த தப்பு நிவிர்த்தி ஆக்கப்படாவிட்டால், மன்னிக்கப்படாவிட்டால் எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு டெஸ்பரேஷனுக்குள்ளாக அந்த மகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லாவிட்டால் அவள் வந்திருக்க மாட்டாள். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, நான் ஒன்றும் பெரிய பாவம் பண்ணலன்னு சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் உண்டு. முழுக்க முழுக்க பாவம் செய்துட்டு, முழுக்க முழுக்க அநியாய அக்கிரமங்கள் செய்துட்டு, நான் ஒன்றுமே செய்யலை, நான் நிரபராதி என்று சொல்லி வேஷம் போடுகிற மக்கள் எத்தனை பேர் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் வஞ்சித்துக் கொள்கிறோம், நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் என்று எழுதியிருக்கிறது. நம்மை உருவாக்கினவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நீ பாவத்துக்குள் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். மனுஷன் பாவத்துக்குள் இருக்கிறான். தாயின் கற்பத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று ஒரு இஸ்ரவேலில் ஒரு பெரிய அரசன், தாவீது என்கிற அரசன் 51வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறான். பாருங்கள், பிறந்த உடனே பாவம் தானே வருது, பிறந்த உடனே பொய் தானே வருது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே பொய் சொல்கிற பிள்ளை சொல்லுது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே இன்னொரு ஜாமானை திருட பழகுது. ஸ்கூலுக்கு போன பிறகு அடுத்தவன் ஜாமானை திருடிட்டு வருது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நம்ம. இப்படி திருடணும், இப்படி பென்சிலை திருடணும், இப்படி சின்ன வயசில் சின்ன இதை திருடுது. அவன் கொஞ்சம் பெருசாகி வரும்பொழுது பெரிய திருடனாக மாறுகிறான். சின்ன வயசில் சின்ன பாவம், பெரிய வயதில் பெரிய பாவம். சின்ன பாவமாக இருந்தால் என்ன, பெரிய பாவமாக இருந்தால் என்ன, பாவம் பாவமே. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டால் ஒழிய நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை. ஆகவே இந்த மகள் அதை ரொம்ப ஆணித்தனமாக இருந்தால், இந்த பாவம் என்னை விட்டு ஒழியணும். எந்த மனுஷன்கிட்ட போனால் ஒழியும், எந்த மந்திரத்தை செய்தால் ஒழியும், எந்த தான தர்மத்தை செய்தால் ஒழியும், ஒன்றும் அது உதவாத காரியம். எதை செய்தாலும் அது நிவர்த்தி ஆகிறதில்ல. நம்மை உருவாக்கினவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. அதோ புருஷ பிரஜாபதி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மகா பரிசுத்தரின் ரத்தம் சிந்தப்பட்டது சிலுவையில். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உங்களுக்காக எனக்காக பாவத்தை நிவிர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது, பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ள ரத்தம், உயிருள்ள ரத்தமாக நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கிறதுங்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, பாருங்கள், 2வது ஆசை. 3வதாக அவள் நினைத்தால், she did not come with the empty hand but came with the costliest gift. ஆண்டவர் இயேசு நமக்காக, பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார், மனுக்குலத்துக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் மனுக்குலத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியாது, மனுக்குலம் பரலோகத்துக்கு வரவே முடியாது. பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கர்த்தர் இயேசு சொன்னார். என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், பரலோகத்துக்கு வரான் என்று சொன்னார். அப்போ நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் நம்மேல் பாராட்டின அன்பின் நிமித்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு ஒரு வெகுமதியாக கொடுத்தார். அதனால்தான் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த மறுபிறப்பு, அந்த ரட்சிப்பு, அந்த பாவ
மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன், இதெல்லாம் தேவன் கொடுக்கிறது. நீங்கள் கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட் என்று எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மகளுக்கு பாருங்கள், அதை அறிஞ்சிருந்தா இயேசு ஒருவர் தான் என்னை சுத்தமாக்கி எனக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும், இனி இந்த பாவத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு அவரால் தான் முடியும் என்பதை அறிந்திருந்தாள். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பட்ட பாடுகள், அடிமைத்தனத்துக்கும், பாவத்தின் அடிமைத்தனம், ரோகங்கள், வியாதிகள், சாத்தானுடைய அடிமைத்தனம், இந்த சமாதானம் இல்லாத காரியங்கள், சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில், சம்பாதிக்கிறீங்க ஆனால் சந்தோஷம் இல்லை, சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பளமெல்லாம் யார் கையிலையோ போயிட்டுருக்கு, உங்கள் கையில் போகலை, உங்கள் பையில் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு அது வந்து சேர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை, எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, சூசைட் பண்ண வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகிறீர்கள். இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு தயாராக இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இந்த மகள் செய்தது போல ஆண்டவரை தேடி நோக்கி நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இருக்கிற இடத்துல நீங்கள் இருதயங்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிரவேசித்து அவர் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். அவர் உங்களை ரட்சித்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றுக்கும், பழைய ஏமாற்றங்கள், தோல்விகள், சகலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது உறுதி. பிரியமானவர்களை, விசுவாசியுங்கள். இந்த உலகத்தின் முடிவிலே கண்களை மூடும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் அவர் நம்மை அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார். இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்கிற நாமம் தவிர வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று கர்த்தருடைய வசனம் எவ்வளோ அழகாய் தெளிவாய் சாட்சி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். இந்த மகள் எதை குறித்தும் யோசிக்கலை. ஒருவேளை அந்த பணக்காரன் அந்த பரிசேயன் கூப்பிடும் பொழுது அவனோடு கூட எத்தனை பெரிய பெரிய மக்கள் வருவார்கள் டின்னருக்கு, எத்தனை கெஸ்ட் இருப்பார்கள், விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு பெரிய லெவலில் இருக்கவங்களாம் வருவாங்களே, இவங்களுக்கு முன்பாக ஊரே தெரியுது, நான் பாவி, நான் விபசாரின்னு தெரியுதே, நான் போய் இந்த ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு போய் நின்னா என்ன ஆகும், என்னை உள்ளே வரவிடுவார்களா, எதையும் கவனிக்கலை. நான் பாவிதான் என்று சொன்னாள், நினைத்திருந்தாள். பரவாயில்ல, நான் பாவிதான், எனக்கு ஆண்டவர் வேணும். ஒரு நோய் உள்ளவனுக்கு தான் ஒரு வைத்தியன் அவசியம்னு ஆண்டவர் சொன்னார். சிக் மேனுக்கு தான் டாக்டர் வேணும்னு கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நமக்கு சிக்காக இருக்கும்போது தானே டாக்டர்கிட்ட போகிறோம். நல்ல சரீரத்தில் நார்மலாக இருக்கும்போது நம்ம ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம்? அவசியமே இல்லையே. சும்மா போய் காசை கொடுத்துட்டு மருந்தை முழுங்கிட்டு வருவோமா? இல்லையே. சிக்னஸ்ன்னு வரும்போது நீ சும்மா கூட இருன்னு சொன்னால் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, உடனே டாக்டரை தேடி தான் போகணும். இல்லை நான் சிக்காக இருக்கேன், டாக்டர்கிட்ட கட்டாயம் போகணும். அதுபோல தான் இந்த மகள் சிக் என்பதை அறிந்தாள். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சரீரத்தின்படி ஒருவேளை இன்றைக்கி சிக்கா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியில் நம்முடைய பாவம், சிக்னஸ், பிரியமானவர்களே, அது வியாதி. இந்த வியாதிக்கு கட்டாயம் ஒரு மருத்துவர் அவசியம். அந்த மருத்துவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மகள் வெறும் கையோட போகலை, ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டு, நளதம் என்கிற பரிமள தைலம். டேக்ஸ் பைபிள் என்கிற இங்கிலீஷில் ஒரு டேக்ஸ் பைபிள்ங்கிற ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளில் நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நளதங்கிற தைலம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலையேற பெற்றது. இதை வாங்கணுன்னா அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வருஷத்து சம்பளத்தை சேர்த்து வச்சா தான் அவ்வளவு காஸ்ட்லியாம். சம்பளத்தை ஒரு வருஷம் பூரா சேர்த்து வச்சு எவ்வளவு காசு ஆகுதோ அந்த காசை கொண்டு போய் தான் இந்த பாக்ஸு, அந்த தைலம் குப்பி, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு அந்த பெட்டியை எடுத்து வாங்கிட்டு வரணும். அது பயங்கர சென்ட்டு போல், அது திறந்தால் அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் ரூமே. அந்த தைலம் ரொம்ப காஸ்ட்லியான தைலம். அதை கொண்டு வந்து என்ன செய்தாலாம், ஆண்டவர் பின்னி ஜோடித்து விபசார தொழிலில் இருக்கும்போது இந்த முடி பின்னி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மகள் தன்னுடைய முடியை இப்பொழுது ஒரு டவலாக, ஒரு துண்டாக அதை பயன்படுத்தி அவள் மிகுந்த நடுக்கத்தோடு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பரிமள தைலத்தை ஆண்டவர் இயேசுவின் காலில் பூசினாளான் என்று வாசிக்கிறோம். பூசிவிட்டாள். எனக்கு அருமையானவர்களை, யார் இந்த பின்னால் போக முடியும்? லேஸில் வர முடியாது. ஆனால் இது வேத வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும்போது ஸ்திரீகள் இந்த கெஸ்ட்டுகளுடைய கால்களை இப்படி கழுவுவார்களாம். யூத மரபின்படி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா பின்னால் நின்று கொண்டு அவர்களுடைய கால்களை சுத்தம் செய்து அந்த பெண்கள் கடந்து செல்வார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் அடிமை பெண்கள், வேலைக்காரிகள். ஒரு வேலைக்காரியுடைய டியூட்டி கெஸ்ட்டுடைய காலை கழுவணும் என்று சொல்லி, அப்போது தன்னை ஒரு வேலைக்காரியாக, ஆனால் இதுக்கு முன்னால் ஊரில் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் லேடியாக இருந்தால் பயங்கர காசு சம்பாதிச்சிருப்பா,
எத்தனை பேர் என்ன காசை கொட்டிட்டு போயிட்டாங்களோ யாருக்கும் தெரியாது. என்னை தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஊரில் அவ்வளவு பணக்காரியாக இருந்தா, அவ்வளோ ஒரு செல்வாக்கோடு இருந்தா, இன்றைக்கி எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டு தன்னுடைய பாவ பழக்க வழக்கத்துக்காக சம்பாதித்த காசெல்லாம் சாபம். ஒரு விபசார தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்த காசு எவ்வளவு சாபம். ஒரு திருட்டு தொழிலில் ஈடுபட்டதான் சம்பாதித்த காசும் வீடும் எவ்வளவு சாபம். ஒரு லஞ்சம் வாங்கி மற்றவர்களை அளவச்சு அந்த காசெல்லாம் பறித்து கொண்டு வந்து 3 வீடு 4 வீடு 4 காரு 10 காருன்னு வாங்குறது எவ்வளவு சாபத்தை வருவிக்கும். இன்றைக்கி நல்லா இருக்கலாம், இன்றைக்கி மாட மாளிகைகளாக வாழலாம், இன்றைக்கி எல்லாம் விரும்பினதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அது சாபத்தை தான் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போகும். இது எவ்வளவு சீக்கிரமாக வந்தது அவ்வளோ சீக்கிரமாக போய்விடும். நம்முடைய ஆத்துமா பாதாளத்தில் தள்ளப்பட்டு விடும். பிரியமானவர்களே, நாம் செய்கிறதான பாவங்கள் அவ்வளோ கொடியது. இன்றைக்கி அதெல்லாம் வெறுத்து குப்பையாக்கி தூர தள்ளி போட்டு ஒரு அடிமையான ஒரு அடிமை என்று சொல்லி ஒரு வேலைக்காரியை போல தன்னை எடுத்துக்கொண்டு காஸ்ட்லியாக கொண்டு வந்து ஆண்டவர் மேலே அன்பை ஊற்றினாள். ஐயா, நீர் ஒருவர் தான் என் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், ஆகினால என்னுடைய முழு அன்பும் உங்கள் மேலே தான் ஆண்டவரே. நான் மனுஷர்களை அன்பு காட்டியிருந்தேன், என் தொழிலுக்காக அன்பு காட்டினேன். ஆனால் அவங்க என் சரீரத்தை பாழாக்கிட்டு போயிட்டாங்க. என்னை குணப்படுத்த யாருமே கிடையாது. எல்லாம் சிரிச்சிட்டு நக்கல் அடிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டாங்களே. ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தர் தான் என் பாவத்தை நீக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய முழு அன்பையும் ஊற்றி தன்னால் இயன்ற பெஸ்ட்டு காணிக்கையாக கொண்டு வந்து சேர்த்து பாதத்தை கழுவி சுத்தம் பண்ணி வாயினால் முத்தமிட்டாள் என்று வாசிக்கிறோம். இந்த வாய் எவ்வளோ அசுத்தத்திற்கென்று முன்னொரு காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வாய், யாரையோ முத்தமிட்ட ஒரு வாய். அசுத்த தொழிலே இந்த வாயை இப்போ 18வது அதிகாரத்தில் ஒரு ஆயக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர் மற்றவங்கள்ட்டேருந்து பயங்கரமாக லஞ்சம் வாங்கி கொடுமைப்படுத்தி பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் அவன் சொன்னான், அவன் தன் பாவத்தை உணர்ந்தான். ஐயோ, இந்த தொழில் எனக்கு எவ்வளவு ஒரு சமாதானத்தை குறைக்குது, நிம்மதியை இழக்க பண்ணுது. இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கலாம், இன்றைக்கி நான் சம்பளம் பெருசாக இருக்கலாம், அல்லது நான் நிறைய பணம் வச்சுருக்கலாம், வீடுகள் வச்சுருக்கலாம், அந்தஸ்து வச்சுருக்கலாம், நிறைய பேர் என்னை கண்டு பயப்படுவார்கள், எல்லாம் செய்யலாம், அவ்வளோ ராஜா மாதிரி வரலாம். அந்த நாட்களில் குதிரைகள் மேலே வந்திருப்பார்களோ, இந்த நாட்களில் பெரிய பெரிய கார்களில் போகலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு அவசியம். நீங்கள் விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு தான் உயிரோடு இருக்கிறார். உங்களையும் சுத்தம் பண்ணும்படிக்கு தான் அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். நாம் எவ்வளவுதான் பணம் பொருள்களை அநியாயமாய் அக்கிரமங்கள்னால சம்பாதித்தாலும் அது கொஞ்ச நாட்களில் சிறகுகள் அடித்து அது நம்மை விட்டு பறந்து போகும். ஒரு பறவை பறக்கிற மாதிரி டக்குன்னு கொஞ்ச நாள் நம்மோடு இருந்து அது பறந்து போகும். ஆனால் நமக்கு அது சாபத்தை கொண்டு வரும். அநியாயமாய் வாங்கின பொருட்கள் சாபம், அநியாயமாய் மற்றவர்களிடத்திலிருந்து பறித்த காசு பணங்கள் சாபம், அநியாயமாக வந்ததான பதவி உயர்வுகள் சாபமாக மாறும். நியாயமான முறைப்படி நம்முடைய கடின உழைப்பின்படி நமக்கு வரக்கூடிய கர்த்தர் தரக்கூடிய அத்தனை காரியங்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கூட்டுகிறாராம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம நீதியின் வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால், உங்கள் பாவங்களில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு நிம்மதி இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கக்கூடிய இயேசுவிடத்தில் நீங்கள் வருவீர்களானால், இந்த மகள் வந்தது போல வருவீர்களானால், ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சந்ததி நீதியினுள்ள சந்ததியாக மாறும். நீங்கள் நீதிமான்களுடைய பட்டியலில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையதெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கிற இந்த மகள் புதிதாக்கப்பட்ட ஒரு மகளாக அந்த பட்டணத்துக்குள் தன் வீட்டுக்கு சென்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காஸ்ட்லி கிஃப்டை கொண்டு வந்தாள். இன்றைக்கி ஆண்டவருக்கு நாம் எதை செலுத்த முடியும்? நாம் செலுத்தக்கூடிய ஒரு காஸ்ட்லி, ஒரு விலையேற பெற்ற வெகுமதி இருக்குமானால், ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குமானால், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, த பெஸ்ட் கிஃப்ட் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டுமாம்? பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவருக்கு முன்பாக எப்போதும் நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்களாக இருப்பீர்களானால் இது உங்களுக்கு பொன்னான தருணம், பொன்னான நேரம். ஹல்லேலூயா.
எத்தனையோ காரியங்களை நீங்கள் பின்பற்றி போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விடுதலை இல்லை, உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகலை. ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் தேசத்தில் பல இடங்களுக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மகள் அப்படி தன்னுடைய இன்பத்துக்காக அநேக காரியங்களை செய்து, இதுதான் என் வாழ்க்கை, நான் பாரு எவ்வளோ பணக்காரியாக இருக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஒரு வேளை நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் அவள் செய்ததான பாவங்கள், விபச்சார பாவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும், பாவம் சின்னதோ பெருசோ, நம்முடைய வாழ்க்கையை சித்திரவதை பண்ணும் பிரியமானவர்களே. எனக்கு விடுதலை பெறாவிட்டால் நாம் பரலோகம் போக முடியாது, இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது, பரலோகத்தை எட்டியே பார்க்க முடியாது, நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவோம் என்று வேதவசனம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மக்களே, எனக்கு அருமையானவர்களே, இது உங்களுடைய தருணம், என்னுடைய தருணம். நாம் ஏன் தாழ்த்தக்கூடாது? இந்த ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ தாழ்த்தினது போல நாம் ஏன் தாழ்த்தக்கூடாது? தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் சேரக்கடவோம் என்று எழுதியிருக்கிறது வசனம். தைரியமாய் இயேசுவினிடத்தில் வருவோம், பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தவான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்வோம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாவருக்கும் பரிபூர்ணமாய் தந்தருள்வீராக. ஊரிலே பாவியாக இருந்த இந்த ஸ்திரீயை போல தகப்பனே, எங்களுக்கு ரட்சகர் எவ்வளவு அவசியம், இயேசு எவ்வளவு அவசியம். ஆண்டவரே, தைரியமாய் நாங்கள் இயேசுவிடத்தில் வரத்தக்கதாக கேட்கிறவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் வர வேண்டும் சொன்னீங்களே. இயேசு அல்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே விமோச்சனம் இல்லை, இயேசு அல்லாமல் பாவ விமோச்சனம் இல்லை, இயேசு அல்லாமல் எங்களுக்கு சுத்தம் இல்லை, இயேசு அல்லாமல் பரலோகம் இல்லையப்பா. கர்த்தர் அதை ஆவியானவர் உணர்த்தி உடைய பிள்ளைகளை ரட்சித்தருளி கர்த்தாவை மகிமைப்பட ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அப்படி சந்தோஷமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.